அசம்பிளி எலெக்ஷன்ஸை ஒட்டி இந்த மீட்டிங் நடக்கிறதுனால கண்டிப்பா முக்கியமான ஒரு மீட்டிங் தஞ்சாவூரில். அது மட்டும் இல்லாம டெல்டா மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸையும் அவர் சுட்டி காட்டியிருக்காரு. இன்னைக்கு மக்களுடைய பிரச்சனையை எந்த ஒரு கட்சியுமே முன்வைக்கிறது இல்ல பெரிய மீட்டிங். எதிர்ப்புங்கிறது கூட தீய சக்தி திமுக கொள்கை ரீதியில பண்றது இல்ல. ஏன் எம்ஜிஆர் அவர்கள் ஜெயிச்சாருன்னா சிம்பிளிசிட்டி ஆஃப் த கம்யூனிகேஷன். விசில பார்த்தாலே இன்னைக்கு உங்களுக்கு நான் வரக்கூடிய கட்சி தாவேகா. இந்த மாதிரியான ஒரு ஃபீலிங் எந்த ஒரு பொலிட்டிக்கல் லீடருக்குமே தமிழ்நாட்டில் எம்ஜிஆருக்கு அப்புறம் வந்ததில்லை. திமுக சமூக நீதி இல்லை. அதனால தான் தீய சக்தி திமுகன்னு சொல்றாரு வெற்றி தலைவர் தளபதி விஜய் அவர்கள். என்னைக்குமே திமுக ரெண்டாவது வாட்டி ஆட்சி ஃபார்ம் பண்ணதே கிடையாது. ஃபிஷர்மேன் அவங்களுக்கு ஒரு பிரச்சனை வந்தா அதுக்கு நின்னது வெற்றி தலைவர் தளபதி விஜய் அவர்கள். சொல்லியிருக்கக்கூடிய உறுதிகள் எல்லாமே செயல்படுத்தக்கூடிய உறுதிகள். ஊழல் இல்லாத ஒரு சமூக நீதி ஆட்சி இருந்தா தமிழ்நாடு எப்படி இருக்குங்கிறத நீங்க விஷுவலைஸ் பண்ணுங்க. தமிழ்நாடு சொல்லும், தாவேகா வெல்லும். வெற்றி தலைவர் தளபதி விஜய் அவர்களின் நெஞ்சில் கூடியிருக்கும் தமிழக மக்களுக்கு அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு வெற்றி தலைவர் தளபதி விஜய் அவர்கள் தஞ்சாவூர்ல அவரோட ஸ்பீச்சை கொடுத்திருந்தார். இந்த ஸ்பீச் ஆகப்பட்டது நிர்வாகிகளை சந்திக்கக்கூடிய மீட்டிங். 4000க்கும் மேற்பட்ட தாவேகாவுடைய சகோதர சகோதரிகள் அங்க வந்திருந்தாங்க. இந்த மீட்டிங் ஆகப்பட்டது முக்கியமான மீட்டிங். அசம்பிளி எலெக்ஷன்ஸை ஒட்டி இந்த மீட்டிங் நடக்கிறதுனால கண்டிப்பா முக்கியமான ஒரு மீட்டிங் தஞ்சாவூர்ல. அது மட்டும் இல்லாம தஞ்சாவூர் ஆகப்பட்டது டெல்டா மாவட்டம், விவசாயிகள் இருக்கக்கூடிய மாவட்டம். தஞ்சாவூர் மீட்டிங்ஸ் ஆகப்பட்டது எப்பயுமே தமிழ்நாடு அரசியல்ல முக்கியம் வாய்ந்த மீட்டிங்ஸ். அதனால நம்மளுடைய வெற்றி தலைவர் தளபதி விஜய் அவர்கள் தஞ்சாவூர்ல இன்னைக்கு பேசியிருந்தார். தஞ்சாவூர்ல பேசின அந்த ஸ்பீச்ல இருந்து பல விஷயத்தை கண்டிப்பா நம்ம எல்லாம் டீகோட் பண்ணணும். ஏன்னா இன்னைக்கு போட்டியே டிவிகே வெர்சஸ் டிஎம்கே. அப்படி இருக்கும் பொழுது நம்ம ஒரு பிரைமரி ஃபோர்ஸா தமிழ்நாடு அரசியல் இருக்கிறதுனால வெற்றி தலைவர் தளபதி விஜய் அவர்களுடைய ஸ்பீச் ஆகப்பட்டது முக்கியத்துவம் வாய்ந்திருக்குங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். இதை எப்படி நீங்க தெரிஞ்சுக்கணும்னா, இன்னைக்கு நேஷனல் மீடியால இருந்து, தமிழ் மீடியால இருந்து, நியூஸ் பேப்பர்ஸ்ல இருந்து அவர் பேசினது தான் சென்டர் பாயிண்ட் ஆஃப் டிஸ்கஷனே. ஆனால் தீய சக்தி திமுக தொடர்ச்சியாக வெற்றி தலைவர் தளபதி விஜய் அவர்களை சுற்றி அரசியல் சூழ்ச்சி பண்றாங்க. ஆனா நம்மளுடைய வெற்றி தலைவர் தளபதி விஜய் அவர்கள் பேசக்கூடிய விஷயத்தை கவுண்டர் பண்றத சூழ்ச்சிகளால கவுண்டர் பண்றாங்கன்றதை நீங்க மறந்துடாதீங்க. தளபதி அவர்கள் பேசின ஸ்பீச்ல இருந்து பல விஷயத்தை டீகோட் பண்ணி அந்த ஃப்ரேம் ஒர்க்ஸை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க வேண்டியது மிக மிக அவசியம். இந்த ஃப்ரேம் ஒர்க்ஸை யாரெல்லாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும்னா, ஃபர்ஸ்ட் தாவேகாவுடைய சகோதர சகோதரிகள் முதல் கட்டத்தில் இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ரெண்டாவது மாவட்ட செயலாளர்கள் இந்த ஸ்பீச்ல என்ன சொல்லியிருக்காருங்கிறத முழுமையா புரிஞ்சுக்கணும். புரிஞ்சதுக்கு அப்புறம் உங்க கீழே இருக்கக்கூடிய செயல் வீரர்கிட்ட இதை கொண்டு போய் சேர்க்க வேண்டியது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா இன்னைக்கு இந்த ஸ்பீச் மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுக்காக பல பொதுக்கூட்டங்களை நீங்க ஆர்கனைஸ் பண்ணுவீங்க. ஸ்பீச் எல்லாமே, அதாவது வெற்றி தலைவர் தளபதி விஜய் அவர்கள் கொடுத்திருக்கக்கூடிய ஸ்பீச் கொள்கை தலைவர்களை சார்ந்து இருக்கக்கூடிய ஸ்பீச், பொதுமக்களுக்கான பிரச்சனைக்கான ஸ்பீச். அது மட்டும் இல்லாம டெல்டா மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸையும் அவர் சுட்டி காட்டியிருக்காரு. அதை சார்ந்து பல வாக்குறுதிகளையும் அவர் சொல்லியிருக்காரு. அதனால ஸ்பீச்ல இருக்கக்கூடிய ஒரு வார்த்தையும் மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்க வேண்டியது தாவேகாவுடைய சகோதர சகோதரிகளுடைய கடமை. அதனாலதான் தளபதி அவருடைய ஸ்பீச் வந்த உடனேயே அதை டீகோட் பண்ணி உங்களுக்கு நான் சேர்த்துக்கிட்டு இருக்கேன். ஸோ அதனால இந்த ஸ்பீச்சை ஒரு பாயிண்டா நம்ம புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுவோம். முதல் பாயிண்ட் தளபதி அவர்கள் பேசும்பொழுது சொன்னது என்னன்னா, மக்களுடைய பிரதிநிதியா நம்ம மட்டும்தான் இருக்கோம் அப்படிங்கிறத சொல்லியிருந்தார். இந்த பாயிண்டை நீங்க எப்படி புரிஞ்சுக்கணும்னா, இன்னைக்கு மக்களுடைய பிரச்சனையை எந்த ஒரு கட்சியுமே முன்வைக்கிறது இல்ல பெரிய மீட்டிங்ல. வராங்க, எதிர்ப்பரசியலை பண்றாங்க, பொய் வாக்குறுதிகளை சொல்றாங்க. ஆனால் அரசாங்கத்தை தட்டி கேட்கக்கூடிய ஒரே தலைவரா இருக்கிறது நம்மளுடைய வெற்றி தலைவர் தளபதி விஜய் அவர்கள். அதனாலதான் அவர் சொல்றாரு, நம்ம மட்டும்தான் மக்கள் பிரதிநிதியா இன்னைக்கு கேள்விகள் நம்ம முன் வச்சுக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறத ஓப்பனிங் ஸ்டேட்மெண்டா சொல்லி அவருடைய ஸ்பீச் ஆரம்பிச்சார். அதுல முக்கியமா மக்கள் பிரதிநிதி அப்படிங்கிறத ஏன் அவர் சொல்றாருன்னா, மக்கள் பிரதிநிதின்னு சொல்லும் பொழுது மக்களுடைய எண்ணங்கள் என்ன இருக்கு அப்படிங்கிறத ஆராய்ச்சி பண்ணி அவங்களுடைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டு ஆளுமைகளை கன்சல்ட் பண்ணிட்டு தான் வெற்றி தலைவர் தளபதி விஜய் அவர்கள் ஸ்பீச் கொடுக்கிறார். அப்போ மக்கள் பிரதிநிதி அப்படின்னும் பொழுது மக்களுடைய பிரச்சனையை புரிஞ்சுக்கக்கூடிய ஒரு லீடர், புரிஞ்சுக்கிட்ட பிரச்சனையை டெமோக்ரட்டைஸ் பண்றது, மக்கள் கிட்ட அந்த பிரச்சனையை எடுத்து சொல்றது. ஏன்னா மக்கள் பல இடங்கள்ல பிரச்சனை இருக்குன்னு
உணர முடியாத அளவுக்கு தீய சக்தி திமுக ஆட்சியை நடந்துகிட்டு இருக்காங்க. அதை எடுத்து சொன்னாதான் பிரச்சனை இருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். அதனாலதான் வெற்றி தலைவர் தளபதி விஜய் அவர்கள் எடுத்த உடனே என்ன சொன்னாருன்னா, மக்கள் பிரதிநிதியா இருக்கக்கூடிய ஒரே கட்சி தாவேகா. அதை நீங்க உணர்ந்திருப்பீங்க. பல பொதுக்கூட்டங்கள் அட்ரஸ் பண்ணும் பொழுது அங்க வரக்கூடிய பேச்சாளர்கள் நம்மளுடைய வெற்றி தலைவர் அவர்கள் என்ன பேசியிருக்காரோ அதை டீகோட் பண்ணி உங்ககிட்ட சேர்க்கிற வேலையை செஞ்சிருப்பாங்க. நீங்க அதை பல முறை கேட்டிருப்பீங்க. அதை தான் அவர் சொல்றாரு, மக்களுடைய பிரதிநிதியா இருக்கக்கூடிய ஒரே கட்சி தாவேகா. இதுதான் முதல் பாயிண்டா அவர் சொன்னது. ரெண்டாவது இம்பார்ட்டன்ட் பாயிண்டா அவர் சொன்னது, இந்த எலெக்ஷன் ஆகப்பட்டது தமிழ்நாடுக்கும் ஸ்டாலின் சாருக்கும் நடக்கக்கூடிய எலெக்ஷன் அப்படின்னு வெற்றி தலைவர் தளபதி விஜய் அவர்கள் வேலூர் மீட்டிங்ல சொல்லியிருந்தார். அதை இந்த மீட்டிங்ல ஞாபகப்படுத்தினார். ஏன் அதை ஞாபகப்படுத்தினாருன்னா, அதை வச்சு தீய சக்தி திமுக அரசியல் பண்ண ஆரம்பிச்சாங்க. தளபதி அவர்கள் சொன்னது என்னன்னா, இந்த எலெக்ஷன் ஆகப்பட்டது தமிழ்நாடு வெர்சஸ் ஸ்டாலின் அப்படின்னா தாவேகா வெர்சஸ் ஸ்டாலின், விஜய் வெர்சஸ் ஸ்டாலின் அப்படிங்கிறத போன மீட்டிங்ல அவர் சொல்லியிருந்தார். அதை திருப்பி குறிப்பிட்டு போன மீட்டிங்ல, அதாவது வேலூர் மீட்டிங்ல அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா, தமிழ்நாடுக்கும் என்டிஏக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு கேள்வி கேட்டிருந்தார். அப்படின்னா என்ன சொல்ல வந்தாருன்னா, இந்த தேர்தல் ஆகப்பட்டது அசம்பிளி, தமிழ்நாடு லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளிக்கான எலெக்ஷன், அதாவது எம்எல்ஏ எலெக்ஷன். எம்எல்ஏ எலெக்ஷன்ல ஓட் ஷேர் இல்லாத ஒரு என்டிஏக்கு இங்க என்ன இதை ஏன் வந்து திமுக கம்பேர் பண்றீங்க அப்படிங்கிற கேள்வி கேட்ட உடனேயே தீய சக்தி திமுக என்ன பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா, பாஜகவுடைய ஆதரவாளர் அப்படிங்கிற மாதிரியான போர்வை கொண்டு வர ட்ரை பண்றாங்க. இங்க புரிய வைக்கிறதுக்காக என்ன சொல்றாருன்னா, வெற்றி தலைவர் தளபதி விஜய் அவர்கள் அப்படிப்பட்ட ஒரு ஐடியாவே அவர் கன்வே பண்ணல. அவர் சொன்னது, இந்த எலெக்ஷன் ஆகப்பட்டது டிவிகே வெர்சஸ் டிஎம்கே, தூய சக்தி வெர்சஸ் தீய சக்தி, விஜய் வெர்சஸ் ஸ்டாலின் சார். அதை தான் அவர் சொல்றாரு. அப்படின்னா இந்த எலெக்ஷனே ரெண்டு பேருக்கு தான் போட்டி, ஒன்னு டிவிகே இன்னொன்னு டிஎம்கே. அப்படி இருக்கும் பொழுது அதை வந்து சொன்னதை தான் திமுக தில்லு முள்ளு பண்ணி பல பேர்கிட்ட தப்பா கொண்டு போய் சேர்க்கிற வேலையை செய்யறாங்க. எஸ்பெஷலா மைனாரிட்டி சகோதர சகோதரிகளுக்கு இதை கொண்டு போய் சேர்க்கக்கூடிய வேலையை தீய சக்தி திமுக பண்றாங்க. அதுக்கான கிளாரிபிகேஷனை இன்னைக்கு அவர் தஞ்சாவூர்ல கொடுத்திருக்காரு. என்ன கிளாரிபிகேஷன் கொடுத்திருக்காருன்னா, இந்த போட்டி ஆகப்பட்டது டிஎன் அசம்பிளி எலெக்ஷன்ல தமிழ்நாடு சட்டசபை தேர்தலா இருக்கிறதுனால இந்த போட்டியே டிவிகே வெர்சஸ் டிஎம்கே அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம முக்கியமா சொல்லியிருக்காரு, சென்னையில இருக்கும் பொழுது மத்திய அரசாங்கத்துக்கு எதிர்த்து பேச வேண்டியது, ஆனா டெல்லியில போயிட்டு காலை விட வேண்டியது அப்படிங்கிறத அவர் ஏன் சொல்றாருன்னா, பலமுறை என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் ரைட்ஸ் நடக்கும் பொழுது, இன்கம் டாக்ஸ் ரைட்ஸ் நடக்கும் பொழுது என்ன பண்றது ஏது என்ன பண்றது தெரியாம கே நேரு மாதிரி இருக்கக்கூடிய பல பேர் டெல்லியை நோக்கி போகிறது நம்மளே பார்த்துருக்கோம். ஆனால் இங்க பாயிண்ட் என்ன எடுத்து வைக்கிறாரு விஜய் அவர்கள், என்ன எடுத்து வைக்கிறாருன்னா, எதிர்ப்புங்கிறது கூட தீய சக்தி திமுக கொள்கை ரீதியில பண்றது இல்ல, அவங்க சந்தர்ப்பவாத அரசியலை செய்யறாங்க திமுகங்கிறத தான் எடுத்து வைக்கிறாரு நம்மளுடைய வெற்றி தலைவர் தளபதி விஜய் அவர்கள். அதனால சந்தர்ப்பவாத அரசியலை திமுக கையில் எடுத்து பண்றாங்களே தவிர கொள்கை ரீதியா மத்திய அரசையோ எந்த ஒரு கட்சியையோ திமுக எதிர்க்கிறது இல்லை. தங்களுக்கு என்ன கிடைக்கும், அவங்களுக்கு என்ன கிடைக்கும், அவங்க வீட்டுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு நினைச்சுதான் திமுக எதிர்த்துட்டு இருக்காங்களே தவிர கொள்கை ரீதியில நம்மளுடைய அறிஞர் அண்ணா அவர்கள் சொன்ன மாதிரி ஸ்டேட் அட்டானமி, மாநில தன்னாட்சிக்கோ இல்ல ஃபெடரலிசம்க்கோ ஃபைட் பண்ற மாதிரியான ஒரு செயல்பாடை திமுக கைவிட்டு பல வருடங்கள் ஆகுது. அதனால நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, இந்த எலெக்ஷன் ஆகப்பட்டது டிவிகே வெர்சஸ் டிஎம்கே. அதை தான் நம்மளுடைய வெற்றி தலைவர் தளபதி விஜய் அவர்கள் ரெண்டாவது இம்பார்ட்டன்ட் பாயிண்டா சொன்னாரு. மூணாவது இம்பார்ட்டன்ட் பாயிண்டா அவர் சொன்னது என்னன்னா, திமுக தான் தமிழ்நாட்டையே பிழைக்க வைக்குது, திமுக தான் தமிழ்நாட்டையே பாதுகாக்குது, திமுக தான் தமிழ் மக்கள் வந்து பாதுகாக்குது அப்படிங்கிற ஒரு போர்வையை திமுக என்னைக்குமே பேசிட்டு இருப்பாங்க. அந்த போர்வையாகப்பட்டது மத்திய அரசை எதிர்த்து தான் அந்த போர்வையை கொண்டு வருவாங்க மக்கள் கிட்ட. நீங்க நல்லா அனலைஸ் பண்ண வேண்டியது என்னன்னா, டிஎன் அசம்பிளி எலெக்ஷன்ல, அதாவது சட்டசபை தேர்தல்ல போட்டி ஆகப்பட்டது டிஎம்கே வெர்சஸ் யாருங்கிறது தான். அப்போ கிளியரா இந்த எலெக்ஷன் ஆகப்பட்டது டிஎம்கே வெர்சஸ் டிவிகே. அப்படி இருக்கும் பொழுது அவங்க கை காட்டுறதோ மத்தியில் இருக்கக்கூடிய பாஜகவையும் அவங்க சார்ந்து இருக்கக்கூடிய கட்சிகளை கை காட்டி இங்க அரசியல் பண்ணக்கூடிய விஷயத்தை நீங்க பாக்குறீங்க. அப்போ இங்க பிரைமரி ஃபோர்ஸா இருக்கக்கூடிய டிவிகே அவங்க எதிர்க்கலன்னா, இதுல இருந்து என்ன தெரிஞ்சுக்கணும்னா,
டிஎம்கே டிவிகே பத்தி பேசினாலே டிவிகே ஜெயிச்சிருவாங்க அப்படிங்கிற ஒரு எண்ண ஓட்டம் இருந்தாலும் திமுகக்கு அவங்க பேசாததுனாலேயே மக்கள் புரிஞ்சுக்கிறாங்க டிவிகே தான் இந்த வரக்கூடிய எலெக்ஷன்ல ஜெயிக்க போறதா 2026ல. நாலாவது இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் அவர் சொன்னது என்னன்னா, ஓம் சக்தி பராசக்தி திமுக ஒரு தீய சக்தின்னு. இத சின்ன பசங்கள்லாம் சொல்றாங்கன்றதையும் அவர் குறிப்பிட்டிருந்தார். தளபதி அவர்கள் குறிப்பிட்டிருந்தார். காரணம் என்னன்னா, இன்னைக்கு தளபதி அவர்கள் பாலிடிக்ஸ் கையில எடுத்ததுக்கு அப்புறம் பல யங்ஸ்டர்ஸ் காலேஜ்ல இருந்து ஏன் பிரைமரி ஸ்கூல் வரைக்கும் நீங்க எழுதி வச்சுக்கோங்க உங்க டைரியில, இன்னைக்கு பிரைமரி ஸ்கூல் வரைக்கும் குழந்தைங்களுக்கு கூட இன்னைக்கு அரசியல் கண்ணோட்டம் வர ஆரம்பிச்சிருக்கு. இது ஒரு பெரிய மாற்றமா தமிழ்நாட்டில் நடந்துகிட்டு இருக்குன்றத நீங்க மறந்துடாதீங்க. இதுவே ஒரு பெரிய புரட்சி. காரணம் என்னன்னா, அரசியலே வேணாம், அரசியல்வாதிகளே பொய் சொல்லுவாங்க, அரசியல்வாதிகள் சொன்னாக்க அநீதி மட்டும்தான் இழப்பாங்க, அநீதி மட்டும்தான் செய்வாங்க மக்களுக்கு அப்படிங்கிற ஒரு கண்ணோட்டம் போய் இன்னைக்கு தளபதி விஜய் அவர்கள் இஸ் a நியூ மெசஞ்சர் ஆஃப் த நியூ பொலிட்டிக்கல் மூவ்மெண்ட். அதாவது ஒரு புது அரசியல் பாதையை இன்னைக்கு யங்ஸ்டர்ஸ் கிட்டையும் ஸ்கூல்ல இருக்கக்கூடிய குழந்தைங்க கிட்டையும் எல்லார்கிட்டையும் கொண்டு போய் சேர்த்துக்கிட்டு இருக்காரு. அதனால இன்னைக்கு என்ன சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க, குழந்தைங்க என்ன சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்கன்னா, ஓம் சக்தி பராசக்தி திமுக ஒரு தீய சக்தி அப்படிங்கிற அளவுக்கு சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்கன்னா, அதுக்கு காரணம் வெற்றி தலைவர் தளபதி விஜய் அவர்கள் அரசியலை ஒரு வீட்டுக்கு கொண்டு போய் சேர்த்தது இல்லாம இன்னைக்கு ஸ்கூல்ல இருக்க பசங்க கூட அரசியலை உத்து நோக்கிற அளவுக்கு ஒரு கண்ணோட்டத்தை கொண்டு வரக்கூடிய ஒரு செயல்பாடை செஞ்சது நம்மளுடைய வெற்றி தலைவர் தளபதி விஜய் அவர்கள். அஞ்சாவது இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் அவர் இன்னைக்கு குறிப்பிட்டது சென்னை அணி டெல்லி அணி. அதாவது திமுக சென்னை அணி டெல்லி அணி குறிப்பிடுறத பத்தி இன்னைக்கு வெற்றி தலைவர் தளபதி விஜய் அவர்கள் ஒரு முக்கியமான பாயிண்ட் சொல்லியிருக்காரு. என்ன சொன்னாருன்னா, கிரிக்கெட்ல கூட, அதாவது கிரிக்கெட் போட்டிகள்ல கூட என்னைக்குமே எந்த அணியும் சென்னை அணியோட ஜெயிக்க முடியாது. சிஎஸ்கேன்னு குறிப்பிடும் பொழுது ரெண்டு விஷயங்கள் இன்னைக்கு மக்கள் புரிஞ்சுக்கணும். ஏன்னா இதுவும் ஒரு பொலிட்டிக்கல் பாயிண்டா தான் நீங்க பார்க்கணும். கிரிக்கெட்டுங்கிறது இன்னைக்கு யங்ஸ்டர்ஸ் கிட்டையும் ஏன் எல்லா மக்கள் கிட்டையும் கொண்டு போய் டெமோக்ரட்டைஸ் ஆன ஒரு ஸ்போர்ட்ஸ். அந்த ஸ்போர்ட்ஸை ஒரு ஐடென்டிட்டியா எடுத்து அந்த ஸ்போர்ட்ஸை குறிப்பிட்டு சொல்லும் பொழுது சிஎஸ்கே உடைய நிறம் என்னன்னு உங்களுக்கு தெரியும், மஞ்சள். பிளஸ் சிஎஸ்கே அப்படின்னு சொன்னாலே விசில் போடு அப்படிங்கிறது எல்லார் மனசுலையும் பதிஞ்சிருக்கக்கூடிய ஒரு விஷயம். எஸ்பெஷலா யங்ஸ்டர்ஸ், காலேஜ், ஸ்கூல் சில்ட்ரன்ஸ் எல்லாருக்குமே சிஎஸ்கேனா விசில் போடு அப்படிங்கிறது டெமோக்ரட்டைஸ் ஆன பாயிண்ட். அப்படிங்கிறதுனால அந்த பாயிண்டை எடுத்து டிவிகேக்கு முக்கியமான ஒரு பொலிட்டிக்கல் பாயிண்டை சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, கிரிக்கெட்ல கூட சென்னை அணியை தாண்டி யாரும் ஜெயிக்கிறது இல்ல, அப்ப அரசியல்ல சென்னை அணி தான் ஜெயிக்கும், அதாவது சிஎஸ்கே தான் ஜெயிக்கும், சிஎஸ்கேல இருக்கக்கூடிய மஞ்சள் விசில் அதுதான் டிவிகே தான் வரக்கூடிய எலெக்ஷன்ல ஜெயிக்கும் அப்படிங்கிறத இண்டிகேட் பண்ணியிருக்காரு, சிம்பலைஸ் பண்ணியிருக்காரு. ஏன்னா பாலிடிக்ஸ்ல சிம்பாலிசமும் மெசேஜிங்கும் கம்யூனிகேஷனும் சிம்பிளா இருந்தாதான் மக்கள் அதை டக்குன்னு கிராஸ் பண்ணி அந்த ஐடென்டிட்டியை எடுத்துப்பாங்க. அப்போ இன்னைக்கு சிஎஸ்கேங்கிற ஒரு கிரிக்கெட் அணியை இன்னைக்கு டிவிகேவோட இணைச்சு பேசும் பொழுது பொலிட்டிக்கலா அது ரெசனேட் ஆகும் பொழுது வீட்டில் இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸ் எல்லாமே ஈஸியா கனெக்ட் பண்ணிக்கிற அளவுக்கு பொலிட்டிக்கல் மெசேஜிங்கை இன்னைக்கு விஜய் அவர்கள் செஞ்சிருக்காரு. ஏன் இந்த பாயிண்ட் நீங்க புரிஞ்சுக்கணும்னா, பொலிட்டிக்கல் பார்ட்டினாலே கம்யூனிகேஷன் காம்ப்ளிகேட்டடா இருக்கும், அடுக்கு முடியல பேசுவாங்கன்றது தான் அதுவே ஒரே காரணம். பல பேர் அரசியலை பார்க்காததுக்கும் கேட்காததுக்கும். ஆனால் இன்னைக்கு தளபதி விஜய் அவர்கள் வந்ததுக்கு அப்புறம் அவர் பேசுறது சிம்பிளா இருக்கிறதுனால, யங்ஸ்டர்ஸ் கவனிக்கிறதுனால அரசியல் போய் ஈஸியா சேர்ந்துகிட்டு இருக்கு. அதுக்கான எடுத்துக்காட்டு தான் இன்னைக்கு டிவிகேவை சென்னை அணி சிஎஸ்கேவோட கம்பேர் பண்ணி விசிலுங்கிறத கம்பேர் பண்ணி பேசும்பொழுது ஈஸியா பொலிட்டிக்கல் மெசேஜிங் போய் ரீச் ஆயிட்டு இருக்கு. எங்கேயுமே வெற்றி தலைவர் தளபதி விஜய் அவர்கள் அடுக்கு முடியிலே பேசுறது இல்லை. சிம்பிளிசிட்டி ஆஃப் த கம்யூனிகேஷன் தான் பவர் ஆஃப் த லீடர். சிம்பிளிசிட்டி ஆஃப் த கம்யூனிகேஷன் தான் பவர் ஆஃப் த லீடர். அறிஞர் அண்ணா ஏன் ஜெயிச்சாருன்னா சிம்பிளிசிட்டி ஆஃப் த கம்யூனிகேஷன். ஏன் எம்ஜிஆர் அவர்கள் ஜெயிச்சாருன்னா சிம்பிளிசிட்டி ஆஃப் த கம்யூனிகேஷன். ஏன் எம்ஜிஆர் அவர்கள் இருக்கும் பொழுது கலைஞர் கருணாநிதி அவர்கள் ஜெயிக்கலன்னா கம்யூனிகேஷன் ஆஃப் எம்ஜிஆர் வெர்சஸ் கம்யூனிகேஷன் ஆஃப் கலைஞர். கலைஞரோட கம்யூனிகேஷன் ஆகப்பட்டது சிம்பிளா இருக்காது, காம்ப்ளிகேட்டடா இருக்கும். ஆனா எம்ஜிஆர் அவருடைய கம்யூனிகேஷன் ஆகப்பட்டது மக்களை சார்ந்திருந்தது, பீப்புளை சார்ந்திருந்தது,
அவருடைய மெசேஜிங் ஆகப்பட்டது சோஷியல் இஷ்யூஸ் மேல இருந்தது. அதனால தொடர்ச்சியாக எம்ஜிஆர் அவர்கள் ஜெயிச்சார். அதுக்கப்புறம் இப்ப பாத்தீங்கன்னா ஹிஸ்டரி ரிப்பீட்ஸ். இப்பயும் பாத்தீங்கன்னா தீய சக்தி திமுகல பல பேர் அடுக்குமொழியில பேசுவாங்க, புரியாது அந்த மீட்டிங்ஸ் போனா. ஆனால் தாவேகாவோட மீட்டிங்ஸ்ல எல்லா மீட்டிங்ஸுமே ஈஸ் ஆஃப் கம்யூனிகேஷன் தான், ஆர்ட் ஆஃப் ரீச்சிங் த பீப்புள். அதனால தான் நம்மளுடைய வெற்றி தலைவர் தளபதி விஜய் அவர்கள் டிவிகேவை சிஎஸ்கேவோட கம்பேர் பண்ணி, சிஎஸ்கேல பாத்தீங்கன்னா விசில் போடுங்கிறது இருக்கும், பிளஸ் மஞ்சள் இருக்கும். அந்த கலர் காம்பினேஷனும் வந்து அழகா கொண்டு வந்து மேப் பண்ணி இன்னைக்கு பாலிடிக்ஸ் கம்யூனிகேஷனையே சிம்பிளிசிட்டி ஆக்கியிருக்காரு வெற்றி தலைவர் தளபதி விஜய் அவர்கள். கிரிக்கெட்லயும் விசில் போடுறது தமிழ்நாடு தான், அரசியல்னு விசில் போட போறது தமிழ்நாடு தான். அப்ப தமிழ்நாடு தான் விஜய், விஜய் தான் தமிழ்நாடு, சிஎஸ்கே தான் விஜய், விஜய் தான் சிஎஸ்கே, விசில் தான் சிஎஸ்கே, சிஎஸ்கே தான் டிவிகே அப்படிங்கிற அந்த பொலிட்டிக்கல் சிம்பாலிசமை மிக அருமையாக மக்கள் புரிஞ்சுக்கிற மாதிரி கொண்டு போய் சேர்த்திருக்காரு வெற்றி தலைவர் தளபதி விஜய் அவர்கள். அதனால விசில பார்த்தாலே இன்னைக்கு வந்து உங்களுக்கு நான் வரக்கூடிய கட்சி தாவேகா. இந்த எலெக்ஷன்ல நீங்க போட போற ஓட்டு தாவேகா, அதாவது விசில் சின்னம். ஸோ விசிலுங்கிறது ஒரு பவர்ஃபுல் சிம்பிள் அப்படிங்கிறத மறந்துடாதீங்க. அதை தான் இன்னைக்கு வெற்றி தலைவர் தளபதி விஜய் அவர்கள் குறிப்பிட்டார். வரப்போற எலெக்ஷன்லையும் விசில போட போறது நம்மளுடைய டிவிகே தான் அப்படின்னு சொல்லும் பொழுது அங்க இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸ் எப்படி வந்து ரைஸ் ஆனாங்க உங்களால புரிஞ்சுக்க முடியுது. இந்த ஒரு சிம்பிள் கம்யூனிகேஷன் மக்கள் கிட்ட ரீச் ஆகிறது தான் ஆர்ட் ஆஃப் த லீடர். அதை மாஸ்டர் பண்ணியிருக்காரு நம்மளுடைய வெற்றி தலைவர் தளபதி விஜய் அவர்கள். ஒரு வீட்லயும் விஜய் இருக்காருங்கிறத ஏன் உறுதியா எல்லாரும் சொல்றாங்கன்னா அவருடைய சிம்பிளிசிட்டி ஆஃப் கம்யூனிகேஷன், ஆர்ட் ஆஃப் ரீச்சிங் பீப்புள். அது மட்டும் இல்லாம த வே ஹி கம்யூனிகேட்ஸ் இட்ஸ் சிம்பிள். அந்த சிம்பிளிசிட்டி தான் ஆர்ட் ஆஃப் த லீடர். அதை தான் அவர் மாஸ்டர் பண்ணியிருக்காருன்றதை நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த பாயிண்ட் வழி அவர் சொல்ல வந்தது என்னன்னா, இந்த வாட்டி எலெக்ஷன்ல விசில் சின்னம் தான் ஜெயிக்கும். விசில் சின்னம் ஜெயிக்கும் பொழுது தாவேகா ஜெயிக்கும். தமிழ்நாடு சொல்லும், தாவேகா வெல்லும். ஆறாவது இம்பார்ட்டன்ட் பொலிட்டிக்கல் பாயிண்ட் என்ன சொல்லியிருந்தாருன்னா, தமிழ்நாடு தான் டிவிகே, டிவிகே தான் தமிழ்நாடு அப்படின்னு சொல்லியிருந்தார். எந்த அணியும் ஜெயிக்க முடியாது, டிவிகே தான் ஜெயிக்கும் அப்படிங்கிறத கிளாரியன் கால் கொடுத்திருக்காரு வெற்றி தலைவர் தளபதி விஜய் அவர்கள். செவன்த் இம்பார்ட்டன்ட் பொலிட்டிக்கல் பாயிண்டா நம்மளோட வெற்றி தலைவர் சொன்னது என்னன்னா, தமிழ்நாடு மக்களுக்கும் விஜய் அவர்களுக்கும் நடுவில் யாரும் வர முடியாது அப்படிங்கிறத ஸ்ட்ராங்கா சொன்னார். சொல்லிட்டு என்ன சொன்னாருன்னா, இந்த உறவாகப்பட்டது அம்மா பையன் உறவு, அண்ணன் தங்கச்சி உறவு, அப்பா பையன் உறவு, அண்ணன் தம்பி உறவு, அக்கா தம்பி உறவு அப்படிங்கிறத மிக அருமையாக அவர் எப்படி பார்க்கப்படுறாரு அப்படிங்கிறத கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாரு நம்மளுடைய வெற்றி தலைவர் தளபதி விஜய் அவர்கள். அதனாலதான் ஒரு வீட்லையும் விஜய் அவர்கள் இருக்காரு அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறோம். ஏன்னா ஒருத்தருமே லீடர் கிட்ட கனெக்டடா இருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. நீங்க பாத்தீங்கன்னா இந்தியாலேயே இன்னைக்கு ஒரு லீடரோட எல்லா பீப்புளும் கனெக்டடா இருக்கக்கூடிய ஃபீலிங் ரொம்ப இம்பார்ட்டன்ட். எல்லாருமே ஒரு லீடரோட கனெக்டடா இருக்கக்கூடிய ஃபீலிங் இன்னைக்கு வெற்றி தலைவர் தளபதி விஜய் அவர்களுக்கு இருக்கு. அப்போ அந்த ஃபீலிங் ஏன் உருவாகுதுன்னா, அவருடைய செயலா இருக்கட்டும், அவருடைய பேசுறதா இருக்கட்டும், எல்லாமே ஒரு சிம்பிளா இருக்கிறதுனாலையும், உணவு ரீதியா இருக்கிறதுனாலையும், மக்களை புரிஞ்சு வச்சிருக்கிறதுனாலையும் மக்கள் விஜய் அவர்களை புரிஞ்சு வச்சிருக்காங்க. அந்த புரிஞ்சு வச்சிருக்கிறதுனால தான் அவர் எப்படி பார்க்கப்படுறாருன்றத அவரே சொல்றாரு. அதாவது ஒரு அம்மா பையன் மாதிரி, அக்கா தம்பி மாதிரி, அப்பா பையன் மாதிரி இருக்கக்கூடிய உறவுகளா எல்லாரும் புரிஞ்சு வச்சிருக்கிறதுனால கச்சிதமாக வரக்கூடிய எலெக்ஷன்ல ஓட்டு விசில் சின்னத்துக்கு தான். எட்டாவது இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் அவர் சொல்லியிருக்கிறது என்னன்னா, மற்றவங்களுக்கு இது எலெக்ஷன், மற்றவங்கன்னா திமுகக்கு இது ஒரு எலெக்ஷன், தீய சக்தி திமுகக்கு இது ஒரு எலெக்ஷன், ஆனால் தாவேகா விஜய் அவர்களுக்கு இது ஒரு எமோஷன் அப்படின்னா மக்கள் கனெக்டடா ஃபீல் பண்ணியிருக்கிறதுனால விஜய் அவர்கள் முதலமைச்சர் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறது தன்னுடைய ஓன் தம்பி ஆகிற மாதிரி, தன்னுடைய பையன் ஆகிற மாதிரி, தங்கச்சி ஆகிற மாதிரி, அக்கா ஆகிற மாதிரி அப்படிங்கிறத உணர்ந்து எல்லாரும் ஓட்டு போட போறாங்கன்றது தான் அவரு கன்வே பண்றாரு. அதை சொல்லும் பொழுதே அங்க இருக்கக்கூடியவங்க எப்படி அங்கீகரிக்கிறாங்கன்றதை நீங்க பார்த்திருக்க முடியும். இந்த மாதிரியான ஒரு ஃபீலிங் எந்த ஒரு பொலிட்டிக்கல் லீடருக்குமே தமிழ்நாட்டில் எம்ஜிஆருக்கு அப்புறம் வந்ததில்லை. அந்த ஃபீலிங் ஆகப்பட்டது வெற்றி தலைவர் தளபதி விஜய் அவர்களுக்கு தான் மக்கள் கொடுக்குறாங்கன்றத மறந்துடாதீங்க. இட் இஸ் நாட் அன் ஆர்டினரி எமோஷன், இட் இஸ் அ பவர்ஃபுல் ஓஷானிக் எமோஷன். 9வது இம்பார்ட்டன்ட் பாயிண்டா தளபதி அவர்கள் சொன்னது ஊழலற்ற சமூக நீதி ஆட்சியை அமைக்கணும் அப்படிங்கிறது. இட்ஸ் அ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் பொலிட்டிக்கல் பாயிண்ட்.
ஊழலற்ற சமூக நீதி ஆட்சி. இதுல 2 விஷயம் பார்க்கணும் நீங்க. ஊழலற்ற அப்படின்னு சொல்லும் பொழுது இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஊழல் தலைவிரிச்சு ஆடுறத நம்மளால பார்க்க முடியுது. இல்லீகல் மைனிங், கிட்னி திருட்டு, டிரான்ஸ்ஃபார்மர் ஊழல், வேலை வாங்கி தரேன்னு சொல்லி ஊழல், டாஸ்மாக்ல ஊழல், ப்ராப்பர்ட்டி டாக்ஸ்ல மதுரை கார்பரேஷன்ல ஊழல், பாக்சோ வழக்குகள், இது எல்லாம் பார்க்கும் பொழுது ஊழல் பல டைரக்ஷன்ல தலைவிரிச்சு ஆடுறத நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. பல வழக்குகளும் தமிழ்நாடு அரசாங்கம் லா அண்ட் ஆர்டர் இஷ்யூஸ் எப்படி இருக்குன்னு நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. ஊழல் இல்லாத சமூக நீதி ஆட்சி. ஏன்னா சமூக நீதி அப்படிங்கிறது திமுக பொறுத்த வரைக்கும் அது ஒரு சொல்லா தான் வச்சிருக்காங்க. ஆனா அது செயல்ல இருக்கானா கட்டாயமா கிடையாது. நீங்க இந்த பாயிண்ட நோட் பண்ணி பாருங்களேன். திமுகவுடைய கட்சிக்குள்ளேயே சமூக நீதி இல்ல. ஆட்சியில சமூக நீதி இருக்கிறதுக்கு காரணம் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள். காரணம் ரிசர்வேஷன் இருக்கிறதுனால. ஆர்டிகல் 14ல இருந்து நீங்க எடுத்து எல்லா ஆர்டிகளும் பாத்தீங்கன்னா ரிசர்வேஷன்ங்கிறது மேண்டேட்டரி. ஆர்டிகல் 14, 15, 16, 17, 18 இது எல்லாமே ஸ்கீம். ரிசர்வேஷனுக்கு கொடுக்கக்கூடிய என்பவர்மெண்ட். அப்படி இருக்கும் பொழுது அந்த அரசியல் சட்டத்தில் இம்ப்ளிமெண்ட் பண்ற விஷயமாகப்பட்டது எந்த ஆட்சியாளர்கள் வந்தாலும் செஞ்சுதான் ஆகணும். ஆனால் சமூக நீதிய கட்சியில இருக்கா அப்படின்னு எடுத்து பார்த்தீங்கன்னா கிடையாது. ஏன்னா ஜஸ்டிஸ் பார்ட்டி ஸ்டார்ட் பண்ணதே கட்சியில சமூக நீதி இருக்கணும்ன்றதுக்காக தான். நீங்க எடுத்து ஹிஸ்டரி எடுத்து பாருங்க. ஆனால் இதே கட்சியில இன்னைக்கு சமூக நீதி இல்ல. திமுகல சமூக நீதி இல்ல. அதனாலதான் தீய சக்தி திமுகன்னு சொல்றாரு வெற்றி தலைவர் தளபதி விஜய் அவர்கள். காரணம் என்னன்னா ப்ரொபோர்ஷனல் ரெப்ரசன்டேஷன்ல வகுப்பு வாரி விகிதாச்சாரத்துல திமுகல கட்சி பதவிகள் கொடுக்கப்படல. ஆனால் தாவேகால வகுப்பு வாரி விகிதாச்சாரத்துல கட்சி பொறுப்பு கொடுத்தது மட்டும் இல்லாம 128 ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட்ல பெண்களுக்கு 33% வரக்கூடிய எலெக்ஷன்ஸ்ல, பாராளுமன்ற எலெக்ஷன்ஸ், அதுக்கப்புறம் வரக்கூடிய அசெம்பிளி எலெக்ஷன்ஸ்ல 33% மேண்டேட்டரியா உமன்ஸ் லீடர்ஸா இருக்கணும். அப்போ 2 விஷயத்தை தாவேகால கையில் எடுத்திருக்காங்க. ஒன்னு உமனுக்கு உமன் லீடர்ஸை க்ரூம் பண்றது தாவேகாக்குள்ள. ஏன்னா 33% அரசியல் சட்டத்தில் குறிப்பிட்டிருக்கிறதுனாலையும், இன்ஃபேக்ட் அதுதான் அண்ணல் அம்பேத்கர் அவருடைய விஷனும் 1949 கான்ஸ்டிடியூஷன் அசம்பிளிலே அதுதான் டிஸ்கஸ் பண்ணியிருப்பார். அப்படி இருக்கும் பொழுது 2வது ப்ரொபோர்ஷனல் ரெப்ரசன்டேஷன். சமூக நீதியில வகுப்பு வாரி விகிதாச்சாரத்துல கட்சி பதவிகள் கொடுத்திருக்கக்கூடிய ஒரே கட்சி தமிழ்நாட்டில் தாவேகா தான். அதனாலதான் தாவேகாங்கிறது ஒரு லீடர்ஷிப் மூமெண்ட், ஒரு தலைமை இயக்கம். இந்த தலைமை இயக்கத்துல ஜெண்டர் பேலன்ஸ் இருக்கு, ஜெண்டர் பயாஸ் கிடையாது, எல்லாருக்கும் ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி, எல்லோருக்கும் எல்லாம் அப்படிங்கிற கட்சி. அப்படி இருக்கும் பொழுது கட்சி பதவிகளிலேயே சமூக நீதி செயல்பாடு பண்ணியிருக்கிறதுனால அரசாங்கம் வரும்பொழுது ஊழல் இல்லாத சமூக நீதி இருக்கக்கூடிய ஒரு ஆட்சியை நம்மளுடைய வெற்றி தலைவர் தளபதி விஜய் அவர்கள் கட்டாயமா கொடுப்பார். ஏன்னா தாவேகாவுடைய கொள்கை மதசார்பற்ற சமூக நீதி கொள்கைகள். 10வது இம்பார்ட்டன்ட் பாயிண்டா ரைஸ் பண்ணது என்னன்னா, விசில் சத்தம் ஒரு வீட்லையும் கேட்கும் தானே, இந்த வாய்ப்பு கொடுப்பீங்க தானே அப்படின்னு கேட்கும்பொழுது மக்கள் எந்த அளவுக்கு ரைஸ் ஆகி அதை ஒரு எனர்ஜெட்டிக்கா அவங்க சொன்னாங்கன்றதையும் நம்மளால பார்க்க முடிஞ்சது. காரணம் என்னன்னா, விசிலுங்கிற ஒரு டெமோக்ரட்டைஸ் ஆன ஒரு சிம்பிள் இன்னைக்கு மக்கள் அந்த அளவுக்கு வரவேற்றிருக்காங்க. எல்லா வீட்லையுமே இன்னைக்கு விசில் ஃபேமஸ் ஆயிருக்கு இந்த சின்னம். அதனால வரக்கூடிய எலெக்ஷன்ல ஒரு புது கட்சிக்கு இருக்கக்கூடிய பெரிய சேலஞ்சை சின்னத்தை கொண்டு போய் மக்கள் கிட்ட சேர்க்கிறது தான். ஆனால் இன்னைக்கு சின்னம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கோடிக்கணக்கான குடும்பங்கள்ல விசில் சின்னம் ஆல்ரெடி போய் சேர்ந்துடுச்சு. இது எப்படி நீங்க புரிஞ்சுக்கணும்னா, தாவேகால பாத்தீங்கன்னா ரெஜிஸ்டர்ட் ஓட்டர் ஐடி வச்சிருக்கவங்க எல்லாருமே எலெக்ஷன்ல இருக்கக்கூடிய லிஸ்ட் இருக்கிறவங்க, ரோல்ஸ்ல இருக்கிறவங்க, அவங்க தான் அப்ளையே பண்ண முடியும். கிட்டத்தட்ட 1.5 கோடிக்கு மேற்பட்ட உறுப்பினர்கள் தாவேகா கார்ட்ஸ் வச்சிருக்கவங்களே எலெக்ஷன் ரோல்ஸ்ல இருக்கிறவங்க. அப்போ சின்னமாகப்பட்டது எல்லா குடும்பத்துக்கும் போய் சேர்ந்திருக்கின்றது தான் ப்ரூஃப். அதை தான் நம்மளோட வெற்றி தலைவர் தளபதி விஜய் அவர்கள் என்ன கேட்கிறாருன்னா, தாவேகாக்கு ஓட்டு போடுவீங்க தானே, விசிலுக்கு ஓட்டு போடுவீங்க தானே, வாய்ப்பு கொடுப்பீங்க இல்லையா அப்படின்னு மக்கள் கிட்ட டெமோக்ரட்டைஸ்ட் பாயிண்ட் கேட்கிறாரு. மக்கள் கொடுப்போங்கிறது தான், கட்டாயமா கொடுப்போங்கிறது தான் அவங்களுடைய வாய்ஸாக இருந்துகிட்டு இருக்கு. இந்த பொலிட்டிக்கல் பாயிண்ட் எல்லாத்தையும் பேசிட்டு வெற்றி தலைவர் அவர்கள் அடுத்த இம்பார்ட்டன்ட் இஷ்யூவை பேச ஆரம்பிக்கும் பொழுது அவர் செட் பண்ண டோன் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அவர் என்ன சொன்னாருன்னா, ஒரு பிரச்சனை, உடல்நிலைக்கு ஒரு பிரச்சனை வந்தா டாக்டரை பத்தி யோசிப்போம், அதே மாதிரி ஏதாவது வழக்குகள்ல பிரச்சனை இருந்தா வக்கீலை பத்தி யோசிப்போம், ஆனால் சாப்பிடும் போதே ஒருத்தரை பத்தி யோசிப்போம்னா அவங்க விவசாயிகள் தான்
தெய்வம் அப்படிங்கிற மாதிரியும் கடவுள் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஸ்டேட்மெண்ட்டையும் அவர் சொன்னார். ஏன்னா சாமிக்கே படைக்கிறது விவசாயிகள் தான் அப்படின்னு அந்த டோனை செட் பண்ணி தஞ்சை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய விவசாயிகளுடைய பிரச்சனையை பத்தி பேச ஆரம்பிச்சாரு வெற்றி தலைவர் தளபதி விஜய் அவர்கள். இந்த இம்பார்ட்டன்ட் ஸ்டேட்மெண்ட் நீங்க எப்படி புரிஞ்சுக்கணும்னா, விவசாயிகள் எவ்வளவு முக்கியங்கிறத மக்கள் கிட்ட சிம்பிளா கம்யூனிகேட் பண்ணி அட் த சேம் டைம் பவர் ஆஃப் த விவசாயி, அதாவது பவர் ஆஃப் அ ஃபார்மர் என்னங்கிறதையும் சொல்றாரு. அது எப்படி சொல்றாருன்னா, கடவுளுக்கு ஈக்குவலா இருக்கிறது விவசாயிகள், கடவுளுக்கு படைக்கிறதே விவசாயிகள் அப்படிங்கிறதையும் மிக அருமையா சிம்பிளா மக்கள் கிட்ட போயிட்டு எடுத்துட்டு போய் சேர்த்தாரு நம்மளுடைய வெற்றி தலைவர் தளபதி விஜய் அவர்கள். இதுல முக்கியமான பாயிண்ட் அவர் பேசினது, விவசாயிகள் பார்க்கறதுக்கு வேணா சாதாரணமா இருப்பாங்க, ஆனா கடவுளே அவங்க தான் அப்படிங்கிறதையும் அவர் சொல்லியிருந்தார். அடுத்தது அவர் சொன்னது என்னன்னா, அடுத்த பிறவியில பிறந்தா ஒரு விவசாயியா பிறக்கணும் அப்படிங்கிறதையும் மக்கள் கிட்ட அவர் சொன்னாரு. ஏன்னா அந்த பாயிண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா இன்னைக்கு ஒரு நெக்லெக்டட் ஒரு செக்டார் இருக்குன்னா அது விவசாயத்துறை தான். ஏன்னா இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஐடி இல்லாமல் கூட நம்ம இருந்துடலாம், பல வசதிகள் இல்லாமல் கூட இருந்துடலாம், ஹைரைஸ் அப்பார்ட்மெண்ட் இல்லாமல் கூட இருந்துடலாம், ஆனால் சாப்பாடு இல்லாமல் இருக்க முடியாது. ஆனால் சாப்பிடும்போது ஒரு வாட்டியும் விவசாயம் நினச்சிக்கணும் அப்படிங்கிற அந்த கான்ஷியஸையும் அவர் பேசியிருந்தார். அந்த கான்ஷியஸ்னஸோடு இருக்கணும் அப்படிங்கிறதையும் அவர் சொல்லியிருந்தாரு. அது மட்டும் இல்லாமல் விவசாயிகளை எவ்வளோ அவர் நேசிக்கிறாருங்கிறத ஆணித்தனமா சொன்ன விஷயம்தான். அடுத்த ஜென்மோன்னு ஒன்று இருந்தா விவசாயியா பிறக்கணும் அப்படிங்கிறத உணர்வு ரீதியா மக்கள் கிட்ட பேசியிருந்தாரு வெற்றி தலைவர் தளபதி விஜய் அவர்கள். அடுத்தது அவர் சொன்னது என்னன்னா, விவசாயத்தை பத்தி எனக்கு தெரியாதுதான், ஆனா நானும் ஒரு டெல்டாக்காரன் தான் சொல்லி இங்க ஓட்டு வாங்க வரலங்கிறதையும் அவர் சொல்றாரு. காரணம் என்னன்னா, அவர் சிம்பிளா மக்கள் கிட்ட அவருக்கு என்ன தெரியும் என்ன தெரியாதுங்கிறதையும் மிக அருமையாக கொண்டு போய் சேர்க்கிறார். விவசாயத்தை பத்தி அவருக்கு டீட்டெயில்டா தெரியாட்டி கூட அவங்க படக்கூடிய கஷ்டத்தை கூட அவரால் புரிஞ்சுக்க முடியும் அப்படிங்கிறத சொல்லியிருந்தார். இது ஏன்னா பல நேரங்கள்ல அரசியல்வாதிகள் விவசாயிகளுடைய ஓட்டு வேணும்னு தான் ஒர்க் பண்றாங்களே தவிர அவங்களுடைய உண்மையான பிரச்சனை என்ன அப்படிங்கிறத மக்கள் கிட்ட கூட கொண்டு போய் சேர்க்கறது இல்லை. விவசாயிகள் தான் ஒரு நாடு நல்லா இருக்கிறதுக்கான காரணம். விவசாயம் சார்ந்த பல விஷயங்கள் மேல வந்தாதான் அந்த நாடு மேல வந்ததா சரித்திரம். ஆனால் இப்ப நம்ம தமிழ்நாட்டில் என்ன நடந்துகிட்டு இருக்கு, தொடர்ந்து திமுக இருக்கக்கூடிய அமைச்சர்கள் எவ்வளவு முதலீட்டை இழுத்துட்டு வந்திருக்காங்கன்னு ஒரு பொய் வாக்குறுதி, அதுவும் உண்மை இல்லை. ஆனால் விவசாயத்தை பத்தி முதலமைச்சர் பேசுறதே கிடையாது, ஸ்டாலின் சார் பேசுறதே கிடையாது, விவசாயிகளுடைய பிரச்சனையை பத்தி அட்டென்ட் பண்றதே கிடையாது. விவசாயத்துறை அமைச்சர் யாருன்னு கேளுங்க, யாருக்குமே தெரியாது. அந்த அளவுக்கு தான் இன்னைக்கு திமுக கவர்மெண்ட் நடத்திக்கிட்டு இருக்காங்க. அடுத்தது அவர் சொன்னது அவருடைய அரசியல் பயன் தொடங்கினதே பரந்தூர் ஏர்போர்ட் விஷயத்தை கையில் எடுத்துதான். ஏன்னா பரந்தூர் ஏர்போர்ட்ங்கிறது இஸ் க்ளோஸ் டு த லீடர், க்ளோஸ் டு த ஹார்ட் ஆஃப் த லீடர். பரந்தூர் விஷயத்தை கையில் எடுத்ததுக்கு அப்புறம் தான் விஜய் அவர்களுக்கு ஒரு பெரிய அரசியல் திருப்பு முனை தமிழ்நாட்டில் ஸ்டார்ட் ஆச்சு. பரந்தூர் விஷயத்துக்காக குரல் கொடுத்த முதல் தலைவர் வெற்றி தலைவர் தளபதி விஜய் அவர்கள். விஜய் அவர்கள் ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் விவசாயிகளுக்கு பல விஷயங்களை செஞ்சு கொடுக்கறதான உறுதிகளை இன்னைக்கு கொடுத்திருந்தார். அதுல முக்கியமா அவர் சொன்னதுல ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், யூஎன் தண்ணீர் திவால் அப்படிங்கிற தலைப்புல இது தினத்தந்தியில கூட இந்த ஆர்டிகிள் வந்ததா தளபதி அவர்கள் சொல்லியிருந்தாரு. அதுல பாத்தீங்கன்னா தமிழ்நாடு வாட்டர்ல திவால் ஆயிடும், அதாவது தண்ணியே இல்லாம போயிடும் அப்படிங்கிறத அந்த ஐநா சபையுடைய ரிப்போர்ட்ஸ்ல சொல்லியிருக்கிறதா அவர் சொன்னார். இந்த ரிப்போர்ட்டை கண்டிப்பா நம்ம எடுத்து படிக்கணும். காரணம் என்னன்னா அவரை இண்டிகேட் பண்ணியிருக்கிறதுனால எவ்வளோ இம்பார்ட்டன்ட் ரிப்போர்ட்டா அது இருக்குங்கிறது. இன்னைக்கு எடுத்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இந்த அளவுக்கு நிலத்தடி நீர் இல்லாம போனதுக்கு காரணம் நீங்களோ நானோ கிடையாது. ஆனால் சட்டத்துக்கு புறம்பா நடக்கக்கூடிய இல்லீகல் மைனிங், குவாரி, மணல் கொள்ளை, இதனால நிலத்தடி நீர் இல்லாம போயிட்டு இருக்கு. ஏன்னா இதை பத்தி நீங்க எடுத்து பார்த்தாலே பல ஊழல்கள் வெளில வரும். இப்ப சுப்ரீம் கோர்ட் ரீசெண்டா 4730 கோடி இல்லீகல் சாண்ட் மைனிங்க்கு டைரக்ஷன் கொடுத்துருக்காங்க. எஃப்ஐஆர் எடுத்துருவாங்க டெல்லிக்குன்னு சொல்லியிருக்காங்க, சுப்ரீம் கோர்ட்டுக்கு எடுத்துட்டு வாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அந்த அளவுக்கு ஒரு டைரக்ஷனை சுப்ரீம் கோர்ட்டே கொடுத்துருக்காங்க. இதை தாண்டி பல அப்சர்வேஷன்ஸ் ஹைகோர்ட்ஸும் கொடுத்துருக்காங்க இல்லீகல் மைனிங்க்கும் இல்லீகல் குவாரிக்கும். அதனால இன்னைக்கு நிலத்தடி நீர் தமிழ்நாட்டில் இல்லாததுக்கு ஒரே காரணம் இல்லீகல் மைனிங், இல்லீகல் குவாரி. அது மட்டும் இல்லாம இதை யாரு செயல்பட்டு இருக்காங்க அப்படிங்கிறதையும் வெற்றி தலைவர் விஜய் அவர்கள் இன்டைரக்டா திமுகவுடைய பினாமிகள் செயல்படுறத சொல்லியிருந்தார். இதை பத்தி நம்ம அப்புறம் பார்ப்போம். பட் ஆனா ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் நீங்க புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, இன்னைக்கு தமிழ்நாட்டில் நிலத்தடி நீர் இல்லாததுக்கு காரணம் கனிம வளம் கொள்ளை, ரெண்டாவது சாண்ட் மைனிங், மணல் கொள்ளை.
இந்த ரெண்டுத்தினால தான் இன்னைக்கு தமிழ்நாட்டில் நிலத்தடி நீர் இல்லை அப்படிங்கிறத ஐநா சபை வந்து வாட்டர் டெபிசிட்டா மாறிடும் தமிழ்நாடு அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் பார்த்து நம்ம பதறணும். காரணம் என்னன்னா, இன்னைக்கு தண்ணி இருந்தால் தான் வாழ்வாதாரமே. ஆனால் தண்ணி இல்லை, நிலத்தடி தண்ணி இல்லைன்றது தான் உண்மை. ஆனால் தண்ணியே இல்லாத சென்னையில் தியசக்தி திமுக ஆட்சியில தொடர்ச்சியாக ஹைரைஸ் அபார்ட்மெண்ட்டுக்கு அப்ரூவல் கொடுத்துட்டு இருக்காங்க. தண்ணி எங்க வரும்? தண்ணி எங்க இருக்கு? அப்போ வரக்கூடிய நாட்கள்ல மிகப்பெரிய சேலஞ்சை தமிழ்நாடு ஃபேஸ் பண்ணுங்கிறத இன்னைக்கு வெற்றி தலைவர் தளபதி விஜய் அவர்கள் சொல்லியிருக்காரு. அடுத்த இம்பார்ட்டன்ட் இஷ்யூ தளபதி அவர்கள் பேசுனதுன்னா விவசாயிகளுடைய நெல்லெல்லாம் வந்து மழையில வீணா போனதை பத்தி. ஏன்னா தமிழ்நாட்டில் விவசாயம் டெல்டா ஏரியா, அதாவது தஞ்சாவூர் ஏரியாலாம் பார்த்தீங்கன்னா பேடி கல்டிவேஷன், அதாவது நெல் வந்து பாதுகாக்கக்கூடிய இடங்களே கிடையாது. அது மட்டும் இல்லாமல் டிபிசி சென்டர்லையும் பல ஊழல்கள் நடக்கிறது நம்மளுக்கு தெரியும். டைரக்ட் பேடி சென்டர்ஸ், இந்த டைரக்ட் பேடி சென்டர்ஸ் ஆகப்பட்டது தீயசக்தி திமுக இருக்கக்கூடிய பல கட்சி நிர்வாகிகள் தான் டிபிசியோட ஒரு அக்ரிமெண்ட்டோட செயல்படுறாங்க. அவங்க என்ன பண்றாங்கன்னா, லோக்கல்ல இருக்கக்கூடிய விவசாயிகளுடைய நெல்லை கொள்முதல் பண்ணி அந்த நெல்லை அவங்க போடுறாங்க. அவங்க லிட்ரலா எந்த விவசாயம் பண்றது இல்லை. ஆனா ஆட்சி வந்து திமுக ஆட்சியா இருக்கிறதுனால திமுக கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு சில பிரமுகர்கள் அங்க இருக்கக்கூடிய லோக்கல் விவசாயியுடைய நெல்லை கொள்முதல் பண்ணி அதை டிபிசி சென்டர்ல போட்டு அதுல ஊழல் நடக்கிறதும் நம்மளுக்கு தெரியும். இதை தாண்டி அடுத்த ஒரு பிரச்சனை இருக்கு. இந்த கொள்முதலை பண்ணி எங்க வைக்கிறாங்க, கொள்முதல் பண்ணா எங்க ஸ்டோர் பண்ணோம் அப்படிங்கிறதுக்கான இடமே கிடையாது. தமிழ்நாட்டில் பல கிராமங்கள்ல ஸ்டோரேஜ் பிளேசஸே கிடையாது. அப்படி இருக்கிறதுனால விவசாயிகள் திமுகவோட பிரமுகர்களுக்கு நெல்லை போட்டு அவங்க போய் டிபி சென்டர்ல போட்டு லாபம் அடைகிறது கமிஷன் வழியா நம்மளுக்கு தெரியும். இதை தாண்டி அதே மாதிரி இந்த இன்டர்மீடியரிஸ் யாரெல்லாம் கொள்முதல் பண்றாங்களோ எல்லாருமே அதுல வந்து மேலாதான் இருக்காங்க. உமனுக்கு பார்ட்டிசிபேஷன் இல்லைங்கிறதையும் நம்மளால ரிப்போர்ட்ஸை பார்க்க முடியுது. அதனால நம்மளுடைய வெற்றி தலைவர் தளபதி விஜய் அவர்கள் என்ன சொன்னாருன்னா, அவருடைய ஆட்சி வரும்பொழுது நெல் கொள்முதல் பண்ணக்கூடிய இன்டர்மீடியரிஸ் எல்லாருமே மென் அண்ட் உமன் ரெண்டு பேருமே பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. எஸ்பெஷலா உமன் ஃபார்மர்ஸ் கிட்ட உமன் இன்டர்மீடியரிஸ் இருப்பாங்க, அவங்க வந்து செயல்படுவாங்கன்றதையும் சொல்லியிருக்காரு. ஆனா இவங்க எல்லாருமே அங்கீகரிக்கப்பட்ட இன்டர்மீடியரிஸா இருக்கணுங்கிறதையும் அவர் குறிப்பிட்டிருக்காரு. ஏன் இதை சொல்றேன்னா, இன்னைக்கு டிபிசி சென்டர்ஸ் வழியா அரசியல் நடக்கிறது நம்மளுக்கு தெரியும். டைரக்ட் பேடி சென்டர்ஸ்ல டிபிசி சென்டர்ஸ், நீங்க ஒரு சமயம் அந்த லோக்கல் ஏரியால திமுக காரங்களை பார்த்து எதிர்த்து கேள்வி கேட்டா உங்களுடைய நெல்லை போடக்கூட முடியாத அளவுக்கு அழுத்தங்கள் கொடுக்கிறது விவசாயிகளுக்கு தெரியும். நான் சொல்றது விவசாயம் யார் பண்றாங்களோ அவங்களுக்கு புரியும், அவங்களுக்கு தெரியும். அப்படி இருக்கும்பொழுது இதை சரி பண்ணோம்னா வெற்றி தலைவர் தளபதி விஜய் அவர்கள் கண்டிப்பா விசில் சின்னத்துக்கு ஓட்டு போடுங்க. அடுத்தது என்ன கேட்டார்னா, பரந்தூர் விஷயத்துல தீயசக்தி திமுகவுடைய உண்மையான நிலைப்பாடு என்ன, மேல்மா விஷயத்துல திமுகவுடைய உண்மையான நிலைப்பாடு என்ன, நிலைப்பாடே சொல்லாம அவங்க தான் தமிழ்நாடுடைய பாதுகாவலர்னு சொல்லக்கூடிய ஒரு தீய சக்தியை தான் நம்மளுடைய வெற்றி தலைவர் எதிர்கொண்டுகிட்டு இருக்காரு. இந்த எலெக்ஷனே டிவிகே வெர்சஸ் டிஎம்கே. தமிழ்நாட்டில் தீயசக்தி திமுக பார்த்தீங்கன்னா ரிவர் இன்டகிரேஷன் பண்ணி தரோம்னு சொல்றாங்க. ஆனால் கடந்த 5 வருஷமா ரிவர் இன்டகிரேஷன், அதாவது நதிகளை ஒன்றுபடுத்தக்கூடிய எந்த ஒரு செயல்பாடையும் திமுக செய்யாதது நம்மளுக்கு தெரியும். அப்படி இருக்கும் பொழுது ஆனா 5வது வருஷம் எலெக்ஷனுக்கு முன்னாடி ஒரு 5 மாசம் 6 மாசம் முன்னாடி பார்த்தீங்கன்னா தீவிரமா வேலை பண்ணுவாங்க. அதுக்கு காரணம் 2: பில்லை பாஸ் பண்ணி பணத்தை அடிக்கிறது. 2வது, கடைசி நேரத்தில் பெண்டிங் வச்சுட்டு வரக்கூடிய அடுத்த ஆட்சியாளர்களையும் சிக்கல்ல போடக்கூடிய ஒரு சாடிஸ்ட் மனப்பான்மை இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் தான் திமுகவுடைய ஆட்சி. காரணம், இதை யார் தடுக்க முடியும்னா பல ஐஏஎஸ் அதிகாரிகளும் கவர்மெண்ட் சர்வன்ஸும் இதை தடுக்கலாம். ஆனால் அவங்களே திமுகவோட கைகோத்து இந்த வேலைகளை செய்யக்கூடியதை நம்மளால பார்க்க முடியுது. ஏன்னா அவங்களுக்கு ப்ரமோஷன் கிடைக்காது, இல்லைன்னா அவங்களுக்கு போனஸ் கிடைக்காது, பல விஷயங்கள் உண்டு. அதனால பல நேரங்களில் தீயசக்தி திமுக எக்ஸிக்யூட்டிவ்ஸ் இருக்கக்கூடிய பல கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸை கூட அவங்களோட இண்டிபெண்டன்ஸை காம்ப்ரமைஸ் பண்ணி இன்னைக்கு பல ப்ராஜெக்ட்ஸை கடைசி நிமிஷத்துல எடுத்து முடிக்காம எலெக்ஷனை ஃபேஸ் பண்ணக்கூடியது புதுசு இல்ல. என்னைக்குமே திமுக 2வது வாட்டி ஆட்சி ஃபார்ம் பண்ணதே கிடையாது, இந்த வாட்டியும் ஃபார்ம் பண்ண மாட்டாங்க. இந்த வாட்டி முதலமைச்சர் நம்மளுடைய வெற்றி தலைவர் தளபதி விஜய் அவர்கள் தான். இப்படியெல்லாம் கேட்டா அடுத்த கேள்வி திமுக என்ன கேட்பாங்கன்றதையும் அவர் சொல்லியிருந்தார். காவேரி பிரச்சனையில தளபதி அவர்களுடைய நிலைப்பாடு என்ன, முல்லை பெரியார் உடைய பிரச்சனை நிலைப்பாடு என்ன அப்படின்னு கேட்டதுக்கு சயின்டிஃபிக்கா கிளியரா யங்ஸ்டர்ஸ்க்கு புரியுற மாதிரியான
ஒரு டெக்னாலஜியும் குறிப்பிட்டார். இதை கண்டிப்பா எல்லா யங்ஸ்டர்ஸும் போயிட்டு சாட் ஜிபிடிலையும் கூகுள்லையும் கண்டிப்பா தேடி படிங்க. ஏன் முடிஞ்சா பல இன்ஜினியர்ஸ் இருப்பீங்க, டீகோட் பண்ணி இதை பத்தி ஒரு கட்டுரையே எழுதுங்க. அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா, ரிமோட்லி ஆப்ரேட்டட் வெஹிக்கிள் அப்படிங்கிற ஒரு டெக்னாலஜி உண்டு, ROV அப்படிங்கிறத பத்தி சொன்னார். ரிமோட்லி ஆப்ரேட்டட் வெஹிக்கிள், திருப்பி ரிப்பீட் பண்றேன், ரிமோட்லி ஆப்ரேட்டட் வெஹிக்கிள் ROV அப்படிங்கிற டெக்னாலஜி இருக்கிறத மறந்துடாதீங்க அப்படிங்கிறதையும் சொன்னார். ஏன்னா பிரச்சனையோட நிலைப்பாடு பார்க்கறாங்களே தவிர சயின்டிபிக் சொல்யூஷன்ஸ் இருக்கிறத என்னைக்குமே தீய சக்தி திமுக டிஸ்கஸே பண்றது இல்லை. நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா கொள்கை தலைவராக வச்சிருக்கக்கூடிய தந்தை பெரியார் அவர்கள் சயின்டிபிக் ரீசனிங் இருக்கணும் அப்படிங்கிறத சொல்லக்கூடிய ஒரு கட்சி தான் திமுக. ஆனால் அவங்களே அந்த சயின்டிபிக் ரீசனை மறந்துட்டு ஒரு மூட நம்பிக்கையில வாழற மாதிரியான ஒரு நிலைப்பாட சொல்றது. காவேரி பிரச்சனை, முல்லை பெரியார் பிரச்சனை, எதுவுமே பிரச்சனை ஆகாது. சொல்யூஷன் சயின்டிபிக்கா தேட முடியும். அந்த சொல்யூஷனை தான் நம்மளுடைய வெற்றி தலைவர் தளபதி விஜய் அவர்கள் ரிமோட்லி ஆப்ரேட்டட் வெஹிக்கிள் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அந்த டெக்னாலஜி வழியா எப்படி பிரச்சனைகளை சரி பண்ணலாம் அப்படிங்கிறத நீங்க யங்ஸ்டர்ஸ் யாரெல்லாம் வெற்றி தலைவர் தளபதி விஜய் அவர்களுடைய அரசியலை ஃபாலோ பண்றீங்களோ ROV அப்படிங்கிற டெக்னாலஜி பத்தி ஆராய்ச்சி பண்ணி படிங்க. பல பிரச்சனைக்கு சொல்யூஷன்ஸை கொடுக்க முடியும். அடுத்த இம்பார்ட்டன்ட் இஷ்யூ அவர் பேசினது மீனவர்களுடைய பிரச்சனை. அவர் சொல்லும் போது சொன்னாரு கடல் விவசாயின்னு. அவங்களையுமே ஒரு விவசாயி அப்படிங்கிற மாதிரியான ஒரு இம்பார்ட்டண்டா அங்கீகாரம் கொடுத்திருக்காரு வெற்றி தலைவர் தளபதி விஜய் அவர்கள். அதை சொல்லும் பொழுது என்ன சொல்லியிருந்தாருன்னா, ஸ்டாலின் சார் அவர்கள் ஒரு கடிதத்தை மத்திய அரசுக்கு எழுதிட்டு அவங்களுக்கு பிரச்சனை வரும் பொழுது அரசியல் பண்ணிட்டு கிளம்பிடுறாரு. ஆனால் உண்மையாலே உறுதியோட அவங்களுடைய விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டு அவங்க உணர்வை புரிஞ்சுக்கிட்டு மத்திய அரசுக்கு அழுத்தம் கொடுத்து ஃபிஷர்மேனுக்கு என்ன தேவையோ, அதாவது கடல் விவசாயிகளுக்கு என்ன தேவையோ அதை செஞ்சு கொடுக்கக்கூடிய ஒரு அரசாங்கம் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அந்த உணர்வை பதிவிக்கும் பொழுது நீங்கள்லாம் புரிஞ்சுக்கணும், என்னைக்குமே ஃபிஷர்மேன் அவங்களுக்கு ஒரு பிரச்சனை வந்தா அதுக்கு நின்னது வெற்றி தலைவர் தளபதி விஜய் அவர்கள். இப்ப இல்ல, நீங்க எடுத்து கடந்த காலத்துல கூட பாருங்க, மீனவர்களுக்கு ஒரு பிரச்சனைனா நிற்கக்கூடிய ஒரு தலைவர் விஜய் அவர்கள். அதை தான் இன்னைக்கு குறிப்பிட்டிருந்தார். வரக்கூடிய நாட்கள்ல அவருடைய அரசாங்கத்துல ஃபிஷர்மேன் அதாவது மீனவர்களுக்கு பெரிய சப்போர்ட் அவர் கொடுக்கறத இந்த வாய்ஸ் வழியா அவங்களால புரிஞ்சுக்க முடியும். கிளியரா வெற்றி தலைவர் தளபதி விஜய் அவர்கள் என்ன சொன்னாருன்னா, இந்த வாட்டி ஆட்சியை கச்சிதமா தீய சக்தி திமுகவால பிடிக்க முடியாதுங்கிறத ஹிஸ்டாரிக்கல் ரெஃபரன்ஸோட சொன்னது மட்டும் இல்லாம சைனா வாலோட ஒப்பிட்டு சொல்லியிருக்காரு. நம்மளுக்குலாம் தெரியும் சைனால இருக்கக்கூடிய வால் எவ்வளவு நீளம்னு. அந்த அளவுக்கு இருக்கக்கூடிய ஒரு கடினமான விஷயம் தான் அப்படிங்கிறத தீய சக்தி திமுகவால இந்த வாட்டி ஆட்சியை பிடிக்க முடியாது. 2வது வாட்டி ஆட்சியை பிடிக்கிறதுக்கான வாய்ப்பே கிடையாது தீய சக்தி திமுகக்கு. ஏன்னா கலைஞர் கருணாநிதி அவர்கள் இருக்கும் பொழுதே செய்ய முடியாத ஒரு விஷயத்த ஸ்டாலின் சாரால கச்சிதமா செய்ய முடியாது அப்படின்னும் பொழுது அதை முன் வச்சிருக்காரு நம்மளுடைய வெற்றி தலைவர் தளபதி விஜய் அவர்கள். காரணம், இந்த வாட்டி ஆட்சியை பிடிக்க போறது தாவேகா தான் அப்படிங்கிறத உறுதியா சொல்லியிருக்காரு வெற்றி தலைவர். அடுத்த இம்பார்ட்டன்ட் விஷயஸ் அவர் சொன்னது என்னன்னா, சிலைகள் கொண்டு வரது. அதாவது ஸ்டாலின் சார் அவர்கள் சிலைகள் நிறைய கட்டணும் அப்படிங்கிறது, அதாவது கலைஞர் சார் கட்டணுன்றதுக்காக அதுக்கு சில கோர்ட் அப்சர்வேஷன்ஸ் வந்ததை சொல்லி காட்டி சிலைகள் அமைக்கிறதுல இருக்கிற இன்ட்ரெஸ்ட் மக்கள் பாதுகாப்புல இல்லையே அப்படிங்கிறதையும் சொல்லியிருந்தாரு வெற்றி தலைவர். ஏன் இதை புரிஞ்சுக்கணும்னா, கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணதுக்கு முன்னாடி டிஎம்கே கொடுத்த வாக்குறுதிகள் எடுத்து பார்த்தீங்கன்னா சிலிண்டருக்கு மானியங்கள் தரேன்னு சொன்னாங்க. ஆனா என்ன ஆச்சுங்கிற அந்த கேள்வி வருது. 2வது, பெண்களுக்கு அரசாங்கத்துல வேலை கொடுப்பாங்க அப்படின்னு சொன்னாங்க பெருமளவுல. அது என்ன ஆச்சுன்ற அடுத்த கேள்வி வருது. 3வது, நீட்டை அபாலிஷே பண்ண முடியாது, நீட்டை இல்லாமையே பண்ண முடியாது ஸ்டேட்லங்கிறது நல்லா தெரியும் திமுகக்கு. அப்படி இருந்துமே நீட் விலக்கு தான் எங்களுடைய இலக்குன்னு சொன்னாங்க. அந்த இலக்கை அடைஞ்சாங்களா அப்படிங்கிற அந்த பாயிண்ட்டும் ரைஸ் பண்ணாரு தளபதி அவர்கள். இதை தாண்டி டிஎம்கேனாலே எந்த அளவுக்கு பொய் சொல்லி எலெக்ஷன்ல வின் பண்றாங்கன்றதையும் இண்டிகேட் பண்ணியிருந்தாரு தளபதி அவர்கள். அடுத்த இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் சொன்னது ஸ்டாலின் தொடரட்டும், சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்கட்டும். எதுக்கான ட்வீட்னா நாங்குநெறிக்காக போட்ட ட்வீட்டை பத்தி அவர் இண்டிகேட் பண்ணியிருந்தாரு. இதனால என்ன தெரியுதுன்னா, பல பேர் எழுதக்கூடிய ட்வீட்டையும் தளபதி அவர்கள் தொடர்ச்சியா பார்த்துக்கிட்டு இருக்கிறத அவர் சொல்லியிருந்தார். லாஸ்ட் பார்ட் ஆஃப் த ஸ்பீச்ல தளபதி அவர்கள் விஷன் ஃபார் தமிழ்நாடுவை ஒரு டிஸ்ட்ரிக்ட் லெவல்ல பேசிட்டு இருக்காரு. போன வாட்டி பார்த்தீங்கன்னா வேலூர்ல சொன்னது, காஞ்சிபுரத்தில் சொன்னது, இப்போ தஞ்சாவூர்லையும் அதை ஷேர் பண்ணியிருந்தார். அதில் முதல் விஷயமா அவர் பேசினது உர தட்டுப்பாடு, அதாவது ஃபர்டிலைசருடைய டெபிசிட்.
அந்த உர தட்டுப்பாடை சரி பண்ணுவோம், ஆட்சி வந்தா தாவேக்கா ஆட்சி வந்தா அதை சரி பண்ணுவோம் அப்படிங்கிறத உறுதி கொடுத்திருக்காரு வெற்றி தலைவர் தளபதி விஜய் அவர்கள். அதை சொல்லும் பொழுது ஒரு முக்கியமான பாயிண்ட் சொல்லியிருந்தாரு. உரத்தை பதுக்கி வச்சு அதை அதிக விலைக்கு வித்த அரசாங்கம் தான் தீய சக்தி திமுகன்றதையும், அதுக்கும் பல ரிப்போர்ட்ஸ் வந்து எப்படி வந்து பிளாக் மார்க்கெட்ல வந்து ஃபர்டிலைசர்ஸை வந்து விற்கிறாங்க, அதாவது விவசாயிகளுக்கு சேர வேண்டிய ஃபர்டிலைசர் அதையே வந்து எப்படி வந்து தீய சக்தி திமுகவுடைய பிரமுகர்கள் செயல்படுத்தி லோக்கல் லெவல்ல காசு பண்றாங்கன்றதையும் அவர் இண்டிகேட் பண்ணியிருந்தார். விவசாயிகள் லோன் வாங்கியிருப்பாங்க. அந்த விவசாயிகள் லோன் வாங்கினதை கூட்டுறவு வங்கியில வாங்கியிருந்தா 5 ஏக்கர் கீழே 5 ஏக்கர் கீழே இருந்தா அதை தள்ளுபடி செய்யப்படும் அப்படிங்கிறத உறுதி கொடுத்திருக்காரு. அது மட்டும் இல்லாம 5 ஏக்கருக்கு மேல இருக்கக்கூடிய விவசாயிகள் கடன் வாங்கியிருந்தா 50% தள்ளுபடி செய்யப்படும் அப்படிங்கிற உறுதியும் கொடுத்திருக்காரு. அதை ஆராய்ச்சி பண்ணி செய்வேன் அப்படிங்கிறதையும் உண்மைத்துவத்தோட சொல்லியிருக்காரு. ரொம்ப இம்பார்ட்டன்ட். வாக்குறுதி கொடுக்கறது இம்பார்ட்டன்ட் இல்லை, அது பின்னாடி இருக்கக்கூடிய செயல்படுத்தக்கூடிய செயல் திட்டம் என்ன அப்படிங்கிறத ஆராய்ச்சி செயல்படுத்தப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. செயல்படுத்தப்படும், எப்படி செயல்படுத்தப்படும் என்ற வரையறையை கூட நான் ஃபியூச்சர்ல கொண்டு வரத உறுதியில சொல்றாரு. அந்த அளவுக்கு உண்மையை கிளியரா சொல்லி மக்கள் கிட்ட எப்படி வந்து விவசாயிகளுடைய பிரச்சனையை சரி பண்ணுங்கிறதையும் அவர் சொல்லிட்டு இருந்தார். அடுத்த இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் என்ன சொன்னார்னா, தகுதி ஃபிக்ஸ் பண்ணி யாரையும் ஏமாற்ற மாட்டோம் அப்படின்னு. ஏன்னா சமூக நீதிங்கிறதே தகுதி இல்லாத, அதாவது தகுதிங்கிறதுக்கான ஒரு இடமே கிடையாது சமூக நீதியில. ஆனா திமுக பாத்தீங்கன்னா தேர்தல் அறிக்கை கொடுக்கும் பொழுது சமூக நீதினு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தகுதியை பேசி இவங்களுக்கு எல்லாம் எலிஜிபிள் இல்ல, எல்லோருக்கும் எல்லாம் இல்ல அப்படிங்கிறத நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. அப்போ வெற்றி தலைவர் தளபதி விஜய் அவர்கள் தகுதிங்கிற அடிப்படையெல்லாம் கிடையாது, எல்லோருக்கும் இது வந்து போய் சேரணும் அப்படிங்கிற மாதிரியான ஸ்கீம்ஸ் தான் கொண்டு வரும் அப்படிங்கிறதையும் அவர் சொல்லியிருந்தார். அடுத்தது 2 ஏக்கர் கீழே இருக்கக்கூடிய விவசாயிகளுடைய வீட்டில் யாருமே அரசு ஊழியரா இல்லைன்னா அவங்களுடைய படிப்புக்கு அவங்களுடைய படிப்புக்கு தாவேக்கா ஆட்சி அமையும் பொழுது அவங்களுடைய படிப்பு செலவை அரசாங்கமே ஏற்றுக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருந்தார். ஈஸியாக அவரால் சொல்லியிருக்க முடியும். 2 ஏக்கர் வச்சிருக்கவங்களுக்கு யாரெல்லாம் பசங்க இருக்காங்களோ அவங்களுக்கு வந்து ஃப்ரீ எஜுகேஷன் சொல்லி அப்புறம் கண்டிஷன்ஸ் எலெக்ஷன் முடிஞ்ச அப்புறம் சொல்லியிருக்கலாம். ஆனால் உண்மையை கம்யூனிகேட் பண்ணுன்றது தான் தளபதி விஜய் அவர்களுடைய எண்ணமே. அதனால தான் கிளியரா என்ன கண்டிஷனுங்கிறதையும் இப்பயே சொல்லிட்டார். என்ன சொல்றாருன்னா 2 ஏக்கர், அது மட்டும் இல்லாமல் அந்த வீட்டில் யாருமே அரசு ஊழியராக இருக்கக்கூடாது. அப்போ அரசு ஊழியராக இல்லைன்னா அவங்களுடைய படிப்பு செலவை அரசாங்கமே ஏற்றுக்கும் அப்படிங்கிறத உண்மைத்துவத்தோட உறுதியோட இன்னைக்கு சொல்லியிருக்காரு. விவசாயிகளுக்கு அகைன்ஸ்டா எந்த திட்டத்தை மத்திய அரசு கொண்டு வந்தாலும், அதாவது ஒன்றிய அரசு கொண்டு வந்தாலும் அதை எதிர்ப்போம் அப்படிங்கிறதுக்கான உறுதியை கொடுத்திருக்காரு. ஏன்னா விவசாயிகளை காக்கணும் அப்படிங்கிற எண்ணம் தளபதி அவர்களுக்கு எப்பயுமே உண்டு. அதனால ஒன்றிய அரசு எந்த ஒரு பாலிசியை கொண்டு வந்தாலும் விவசாயிகளுக்கு அகைன்ஸ்டா அதை எதிர்ப்போம் அப்படிங்கிற விஷயத்தையும் முன் வச்சாரு. எதிர்க்கிறது மட்டும் இல்லாம முழுமையா நிராகரிக்கும் அப்படிங்கிற பாயிண்டையும் சொல்லியிருந்தார். கொள்முதல் நிலையங்கள்ல நெல் மூட்டைகள் பாதுகாக்கப்படும் அப்படிங்கிறத சொல்லியிருந்தார். அதாவது டிபிசி சென்டர்ஸ்ல நெல் மூட்டைகள் வந்து மழை வரும் பொழுது, மழை பெஞ்சா அது வந்து டிபி சென்டர்ஸ் வந்து ப்ரொக்யூர் பண்ண மாட்டாங்க. அதனால அந்த டிபி சென்டர்ஸ்ல பாதுகாக்கப்படும்னா வேர் ஹவுஸ் பில்ட் பண்றதோ அதுக்கு தேவையான எல்லா இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் பில்ட் பண்ணக்கூடிய வேலைகள் செய்யப்படும் அப்படிங்கிறத உறுதியளிச்சிருக்காரு. அதே மாதிரி கொள்முதல் பண்ணக்கூடிய இடத்துல மூட்டையை ஏற்றி இறக்குறதுக்கோ அதை டிரான்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கோ இருக்கக்கூடிய எந்த கமிஷனும் வாங்க மாட்டாங்க அப்படிங்கிறத ரியலிஸ்டிக்காக சொல்லியிருக்காரு. ஏன்னா இன்னைக்கு விவசாயிகளுடைய பிரச்சனையை ஃபுல்லாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி இதை சொல்கிறாரு. காரணம் என்னன்னா, ஓவராலாக அவங்களுக்கு வந்து சரி பண்ணி கொடுத்துருவேன்னு சொல்கிறத விட மைக்ரோ லெவலில் இறங்கி அதில் இருக்கக்கூடிய கமிஷன் பிரச்சனை வரைக்கும் அவர் உணர்ந்து பேசுகிறாருனாக்க எந்த அளவுக்கு இந்த விஷயத்தை ரிசர்ச் பண்ணி டீம் கொடுத்துருப்பாங்க, டிஸ்கஷன் நடந்திருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஏன்னா சினிமேட்டிக்கா அரசியல் பண்ணக்கூடியது தீய சக்தி திமுக. ஆனால் உண்மையான தூய எண்ணத்தோட அரசியல் பண்ணக்கூடிய சக்தி தாவேக்கா. அதை தான் நம்ம இதுல இருந்து புரிஞ்சுக்கணும். ஏற்றி இறக்கிறதுக்கான கமிஷனும் வாங்குறாங்க. அந்த கமிஷன் இல்லாம பார்த்துப்பேன் அப்படின்னு சொன்னா அப்ப லாபம் விவசாயிகளுக்கு ஏறும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அடுத்தது, அந்த மாதிரி கமிஷன் யார் வாங்குறாங்களோ அவங்க மேல கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. 500 ரேஷன் கார்டுக்கு ஒரு ரேஷன் கடை, ஆண் இடையாளர்களுக்கு ஆண் விற்பனையாளர், பெண் இடையாளர்களுக்கு பெண் விற்பனையாளர் அப்படிங்கிறதையும் குறிப்பிட்டு இதுலயும் எப்படி வந்து உமனுக்கு எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி ஜெனரேட் பண்ணணும் அப்படிங்கிறத
இன்னைக்கு தளபதி அவர்கள் சொல்லியிருக்காரு. இதுல முக்கியமா பார்க்க வேண்டியது என்னன்னா, எங்கெல்லாம் பெண்களுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்க முடியும், அரசு வேலையிலும் சரி, பல இடங்கள்ல வேலை வாய்ப்பு, அதாவது பிரைவேட் ஜாப்ஸும் சரி கொண்டு வரணும் அப்படிங்கிற எண்ணம் தொடர்ச்சியாக நம்மளுடைய தளபதி அவர்களுக்கு இருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. ஏன்னா உமன் டெவலப்மெண்ட்டை தாண்டி உமன் லெட் டெவலப்மெண்ட் கொண்டு வரணுங்கிறது தான் தளபதி விஜய் அவர்களுடைய எண்ணமா இருக்கு. அதாவது உமன் ஃபர்ஸ்ட் ப்ராஸ்பரிட்டி ஃபார் ஆல் அப்படிங்கிற ஒரு ஸ்கீமோட தான் இப்போ நம்மளுடைய வெற்றி தலைவர் தளபதி விஜய் அவர்கள் கொண்டு வந்துட்டு இருக்காரு எல்லா திட்டங்களையும். ரேஷன் கடையில அரிசியை தவிர எல்லா பொருட்களும் பேக்கெட் செஞ்சு கொடுப்பாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா இன்னைக்கு பெரும் மிடில் கிளாஸாக இருக்கலாம், கொஞ்சம் பணக்காரங்களாக இருக்கலாம், ப்ரொவிஷன் ஷாப்பில் போயிட்டு எல்லாம் பேக்கெட் பண்ணதை தான் வாங்குறாங்க, நான் ஹைஜீனிக்காக இருக்கும்னு. அது ஏன் ஒரு சாமானிய மனிதர்களுக்கும் ஏழைக்கும் போய் சேரக்கூடாது அப்படிங்கிற எண்ணம் எல்லாருக்குமே இருந்திருக்கும் இல்லையா? அந்த எண்ணத்துக்காக நம்மளுடைய வெற்றி தலைவர் தளபதி விஜய் அவர்கள் ரேஷன்ல கொடுக்கக்கூடிய பொருட்களுக்கும் பேக்கெட் பண்ணி கொடுக்கப்படும் அப்படிங்கிறத உறுதியளிச்சிருக்காரு அவருடைய ஸ்பீச் வழியா. அதே மாதிரி மீனவர்களுக்கு ஒன்றிய அரசு சட்டப்படியான பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் அப்படிங்கிறத 2வது வாட்டி குரல் கொடுக்கிறாரு மீனவர்களுக்காக. லாஸ்டா ஸ்பீச்ல என்ன சொல்லியிருந்தாருன்னா, தாவேகா அரசாங்கம் மக்களுடைய அடிப்படை பிரச்சனைகளுக்கு செயல்படும் சொல்லியிருக்காரு. ஏன் அப்படின்னா இந்த உறுதியை ஏன் கொடுக்கிறாருன்னா, இன்னைக்கு தீயசக்தி திமுக எடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு புரியாத பல விஷயத்தை செய்யறாங்க, நம்மளுடைய அடிப்படை வசதிகள் இல்லாம செஞ்சுட்டு இருக்காங்க. அதனால நம்ம எப்பயுமே ஓட் பண்ணும்போது அடுத்த வாட்டியாவது அரசியல்வாதிகள் சரி பண்ணுவாங்களான்னு நம்ம நினைக்கிறோம். ஆனா தொடர்ச்சியா நம்மளுக்கு அடிப்படை வசதிகளே இல்லாம பிரச்சனையே அடிப்படை வசதிகளை வச்சுட்டு பல பெரிய பெரிய அடுக்குமாடிகள் கட்டுறதை நம்மளால பார்க்க முடியுது. அப்போ பேசிக் ப்ராப்ளம்ஸ்க்கு சொல்யூஷன் கொடுக்கக்கூடிய ஒரு அரசாங்கமா தாவேகா இருக்கும் அப்படின்னு சொல்லும் பொழுது உங்களுக்குலாம் நீங்க எப்படி ஃபீல் பண்ணிருப்பீங்கன்னா, நம்மளை சுத்தி இருக்கக்கூடிய பிரச்சனை எல்லாமே சரியாகும் நினைச்சிருப்பீங்க அந்த தருணத்துல. அதை தான் தாவேகா சரி செய்யணும் அப்படிங்கிறது என்ன ஓட்டமா இருந்துட்டு இருக்கிறதுனால இதையும் நம்மளுடைய தளபதி அவர்கள் இன்னைக்கு கம்யூனிகேஷன்ல கிளியரா சொல்லியிருக்காரு. இதுல இருந்து நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, இந்த ஸ்பீச் ஆகப்பட்டது ஒரு டேர்னிங் பாயிண்ட் ஃபார் டெல்டா மாவட்டம். டெல்டா மாவட்டத்துக்கு மட்டும் கிடையாது, தமிழ்நாடுக்கே ஒரு கிளாரியன் கால். ஏன்னா சொல்லியிருக்கக்கூடிய உறுதிகள் எல்லாமே செயல்படுத்தக்கூடிய உறுதிகள். அது மட்டும் இல்லாம பேசிக் ப்ராப்ளம்ஸ், குழந்தைகள், பெண்கள், யூத் எல்லாருக்குமே வாய்ப்பு கொடுக்கக்கூடிய ஒரு அரசாங்கமா இருக்க போறது தான் நம்மளுடைய தாவேகாவோட அரசாங்கம். கட்டாயமாக 2026 சட்டமன்ற தேர்தலில் தளபதி விஜய் அவர்கள் சிஎம் ஆவாரு. கண்டிப்பா தாவேகாவுடைய ஆட்சியில எல்லோருக்கும் எல்லாம் அப்படிங்கிற அந்த குறிக்கோள் இருக்கிறதுனால, பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் இருக்கக்கூடிய கோட்பாடு கட்சியில் இருக்கிறதுனால, மதசார்பற்ற சமூக நீதி கொள்கை நம்ம கட்சியோட கொள்கையா இருக்கிறதுனால 5 கொள்கை தரங்களை வச்சுக்கிட்டு மக்களுடைய பேசிக் ப்ராப்ளமை சரி பண்றது மட்டும் இல்லாம எல்லாருடைய வாழ்வாதாரத்தையும் ஏத்தக்கூடிய ஒரு தலைவரா நம்மளுடைய வெற்றி தலைவர் தளபதி விஜய் அவர்கள் கண்டிப்பா செயல்படுவாரு. காரணம் ஊழலற்ற சமூக நீதி ஆட்சி, ஊழலற்ற சமூக நீதி ஆட்சி, ஊழலற்ற சமூக நீதி ஆட்சி. அப்ப ஊழல் இல்லைன்னா தமிழ்நாடு அரசாங்கத்துடைய பட்ஜெட்டே மிச்சம் தான். அப்படின்னா 3 லட்சம் கோடி 5 வருஷத்தை ஊழல் பண்ணியிருக்காங்கன்னு சொன்னாக்க அந்த 3 லட்சம் கோடி ஊழல் யார் சொன்னா அப்படின்னு நீங்க பார்க்கணும். பழனிவேல் தியாகராஜ் அவர்கள் 30,000 கோடி மினிமம் ஊழல் பண்றதா சொன்னாரு. அப்போ 5 வருஷம் நீங்க கால்குலேட் பண்ணீங்கன்னா 1,80,000 அது மினிமம். அப்போ மிச்சம் எந்தெந்த ஊழல் நடந்திருக்கு நமக்கு தெரியாது. அப்படி மொத்த கணக்கு எடுத்து பார்த்தீங்கன்னா ஊழல் இல்லாத ஒரு சமூக நீதி ஆட்சி இருந்தா தமிழ்நாடு எப்படி இருக்குங்கிறத நீங்க விஷுவலைஸ் பண்ணுங்க. அந்த ஆட்சியை தான் 2026 நம்மளுடைய வெற்றி தலைவர் தளபதி விஜய் அவர்கள் செயல்படுத்த போறாரு. கட்டாயமாக 2026 நிச்சயமாக 2026 நம்மளுடைய வெற்றி தலைவர் தளபதி விஜய் அவர்கள் தான் சிஎம். தாவேகாவுடைய ஆட்சி அமையும், மக்களுடைய வாழ்வாதாரம் உயரும். நன்றி. சைனிங் ஆஃப். அட்வொகேட் டாக்டர் எம் சத்யகுமார். தேங்க்யூ.